கண்ணூர் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் கண்ணூர் நகர் காவல் ஆணையர் கயிறு இழுக்கும் போட்டியில் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்வு நடந்துள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல அரசு அலுவலகங்களிலும் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கண்ணூர் மாவட்ட நகர் காவல் நிலைய காவலர்களுக்கு இடையே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் கண்ணூர் நகர் காவல் ஆணையர் நிதின்ராஜ் சக காவலர்களுடன் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டது காவல்துறையினரிடம் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் ஓணம் விழா களை கட்டியது. அத்தப்பூ கோலத்துடன் வரவேற்பு, செண்டை மேளம், கதகளி நடனம் என அந்த கல்லூரியே கேரளாவாக மாறி காட்சியளித்தது. ஓணம் கொண்டாட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்ற மாணவிகள் மாவேலி மன்னனை ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மேலும் அத்தப்பூ கோல போட்டி, உரியடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செயல்படும் தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஆடல் பாடலுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பண்டிச்சோலை பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து மாவேலியை வரவேற்கும் விதமாக பல்வேறு வண்ணப்பூக்களால் அத்தப்பூ கோலமிட்டு நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் விழாவில் மாணவ மாணவிகள் பொழுதி பறக்க ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் கல்லூரிகள் இப்போதே களை கட்ட தொடங்கிவிட்டன. அதன் தொடர்ச்சியாக குமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் ஓணம் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து அத்தப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனம், உரியடி, வடமிழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தி குத்தாட்டம் போட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.